சென்னை அண்ணா நகரில் உள்ள 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் புகார் கொடுக்க சென்ற பெற்றோரே அந்த காவல் நிலையத்தில் துன்புறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் குற்றவாளியின் பெயரை நீக்க சொல்லி அவர்களை காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் வலியுறுத்தியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டது. இந்த சூழலில் தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் இன்று மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த 9 பேர் விசாரிப்பார்கள் என்றும் அதில் 2 IAS அதிகாரிகள் 2 IPS அதிகாரிகள் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் பெண் அதிகாரிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட வழக்கில் புகார் கொடுக்க சென்ற பெற்றோரே காவல் நிலையத்தினரால் தாக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகளின் பெயர்களை நீக்குவதற்கு காவல் நிலையத்தில் வலியுறுத்தப்பட்டதாகவும் மிரட்டப்பட்டதாகவும் எழுந்த அந்த சர்ச்சைக்குரிய புகார் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகளும் இந்த விசாரணை குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.